வெல்கம் பேக் டு ஜேபி ஆல் சப்ஜெக்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸுக்கு உள்ள ஒரு ரிவிஷன் கொஷின் பேப்பர்ஸ் தான் பார்க்குறோம். உங்களுக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒன் வேர்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. ஏன்னா ஒன் வேர்ட்ஸில் இருக்கிற அந்த மார்க்ஸை கண்டிப்பாக நீங்கள் கேதர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு மார்க்ஸ் ஃபுல் மார்க்ஸை நீங்கள் கேதர் பண்ண முடியும். ஏன்னா அபவ் 90 மார்க்ஸு இல்லை 95 ப்ளஸ்ஸு இல்லை 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னா ஒன் வேர்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக நல்லா படித்து வச்சுக்கோங்க. புக் ஒன் வேர்ட்ஸு எப்போவுமே தரவில் இருங்க. ஏன்னா 14 ஒன் வேர்ட்ஸில் கண்டிப்பாக 12 ஒன் வேர்ட்ஸ் உங்களுக்கு புக் பேக்காக தான் இருக்கும். அப்புறம் பாருங்கள் 10 2 மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் நீங்கள் ஃபஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட் எப்போவுமே தரவு பண்ணி வச்சுருங்க. எக்ஸசைஸு, எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே போட்டு பாருங்கள். அதே மாதிரி தேர்ட் யூனிட்டு, ஃபிஃப்த் யூனிட்டு, 7th 8th இந்த யூனிட் எல்லாமே நீங்கள் எப்போவுமே எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் போடுற மாதிரி இருங்க. எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நல்லா பார்த்துக்கோங்க. பாருங்கள் 28வது கணக்குலாம் ரொம்ப ஈஸி ஒன். அடிக்கடி அந்த மாடலில் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ அது மாதிரி ரிப்பீட்டடாக வர ப்ராப்ளம் எல்லாமே நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஷின் பேப்பர்ஸு. அடுத்தது 5 மார்க் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது 10 5 மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் ரொம்ப ஈஸியாக தான் இந்த கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தியரம் பார்த்துக்கோங்க. எப்படியும் 5 தியரத்தில் சேவா தியரம், பித்தாகரஸ் தியரம் இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் தாலஸ் தியரம் இது எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் எப்போவுமே படித்து நல்லா எழுதி பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 5 மார்க்கும் ரொம்ப கேதர் பண்ணிடலாம். அதே மாதிரி கிராஃப் ஜாமெட்ரி நல்லா பார்த்துக்கோங்க. அதிலே 16 மார்க்ஸை நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது உங்கள் பசங்களுக்கு, அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் இந்த கொஷின்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு டெரைவ் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இது மாதிரி இம்பார்ட்டண்டான கொஷின் பேப்பர்ஸு, கொஷின்ஸு, லெசன்ஸ் எல்லாமே நாங்கள் இதில் அப்லோட் பண்ணுறோம். அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள் மறக்காமல். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸு. ஏன்னா இந்த கொஷின் பேப்பர்ஸ் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து இந்த மேக்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டும் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அதனால் இது பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.